ஃபேஷன் ஜுவல்லரி மேக்கிங் கோர்சஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டே 5 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபைனல் டே 5 செட்ஸுமே வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 செட் வந்து பார்த்துட்டோம். 4 செட்லேயுமே சிங்கிள் லேயர் 2 பார்த்தோம், டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் ஜுவல்லரி, சமோசா லாக் யூஸ் பண்ணுறது, கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். 5th டைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 5th டைப் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீடையும் நைலான் த்ரெட்டே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். மீதி 4மே வந்து நம்ம கியர் ஒயர் இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் டைம் கன்சியூமிங் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதோட பீடோட சைஸ் உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஜுவல்லரி வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி இது வந்து சிங்கிள் லேயர் சென்டரில் வரும், சைட்லலாம் வந்து மல்டி லேயராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு கிட்டில் இருக்கும், அந்த சுகர் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நைலான் த்ரெட், ஜம்ப் ரிங், உங்களுக்கு கொடுத்துருக்க அகேட் பீட், பேக் ஹூக்ஸ், இதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நைலான் த்ரெட்டை வந்து ஒரு பெரிய ரோலில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறதா நான் சின்னதாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுதான் வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் நம்ம இந்த ஜுவல்லரி செட் செய்கிறதுக்கு. இப்போது இந்த செட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைலான் த்ரெட்டு தான் வந்து கட் பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஒயர் தான், நம்ம வந்து கையில் பிச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பிக்க முடியாது. இதை வந்து ஒரு 3 லேயர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம 3 லேயர் ஜுவல்லரி செட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி 3 வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி பேசிக்கலாக கட் பண்ணோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தேவைப்படுற லென்த் இருந்து பெரிய லென்த் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நைலான் த்ரெட்டை நான் எப்படி பேசிக்கலாக வந்து கட் பண்ணேன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைலான் த்ரெட்டு. நைலான் த்ரெட்டில் ஃபஸ்ட் லேயர் எப்படி கட் பண்ணுறோமோ அதே லென்த்தை ஈக்குவலாக வச்சு தான் நம்ம மித்த லேயருமே வந்து கட் பண்ணணும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரிலாம் வந்து கட் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு நெக்லஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லென்த் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 6 செய்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரௌண்ட் 15 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டீங்க அப்படின்னா தான் அந்த த்ரெட் வந்து சில இடத்துல பிரிஞ்சு வரும். பீட்ஸ் ஆட் பண்ணுறப்ப வந்து கலண்டு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நைலான் த்ரெட்டில் வந்து நடக்கும். அதனால எக்ஸஸ் த்ரெட் வச்சு அதுக்கப்புறம் வந்து பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தான் நான் 3 த்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டாக தான் வரும். சென்டரில் வந்து பெரிய பீட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மூணு த்ரெட்டையுமே சேர்த்துட்டு நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு 3 பீடையும் உள்ளே ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 த்ரெட்டுமே வந்து உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபயர் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் காட்டிங்க அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆகி ஒரு ஸ்ட்ராண்டாக வந்து மாறிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப இதுக்கப்புறம் பீட்ஸ் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்ம சென்டரில் ஆட் பண்ண வேண்டிய பீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நம்ம அகேட் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை சம்டைம்ஸ் கிட்டில் வந்து ஸ்கொயர் பீட் கூட இருக்கலாம். பீட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருந்தாலும் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் எடுத்துருக்க பீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ஸுக்கு நடுவில் கூட நீங்கள் சுகர் பீட் வந்து ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மூணு த்ரெட்டையும் ஒன்றா ஹோல்டு பண்ணிவிட்டு சுகர் பீட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கலர் சுகர் பீட் எடுத்துருக்கோமோ அதை வந்து ஒரு பாக்ஸ் இல்லைனா ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கை விட்டு எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து 2 கலர் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால நான் 2 கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ரேண்டமாக வந்து பீட் பண்ண போகிறேன். இப்போ சென்டரில் வந்து சிங்கிளாக 3 த்ரெட்டையுமே ஒன்றா போட்டோம் இல்லையா, இப்போ இந்த 3 த்ரெட்டையுமே வந்து பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா க்ளூ வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு நைலான் த்ரெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கனால அது ஈஸியாக பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி வந்துடலாம். அதனால் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீட் எல்லாத்தையுமே வந்து நம்ம லைனாக 1 by 1 ஆட் பண்ணணும். நான் வந்து ரேண்டமாக 2 கலர்ஸையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து இந்த சுகர் பீட் ஆட் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து கியர் ஒயர் வச்சு எல்லா பீடையும் ஆட் பண்ணுறப்ப ஒயர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக எல்லா பீட்ஸையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான், பீட்ஸ் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3லேயுமே வந்து சுகர் பீட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சும்மா மாடலுக்காக நான் ஒரு லென்த் அளவுக்கு உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி 3 லைன்லேயுமே ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை லைன் எடுத்துக்கிட்டாலும் சரி,
5, 6, 10 இந்த மாதிரி எவ்வளோ லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 2 சைட்லேயுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஈக்குவலாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடில் ஆட் பண்ணியிருக்க சுகர் பீட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு லைனில் இருக்கக்கூடிய சுகர் பீட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் ஜுவல்லரி ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். ஒன்று எச்சா ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து வெளியே தெரியும், ஃபினிஷிங் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது. இப்போ பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாட்டிங்க்கு வந்து வந்துட்டோம். ஈக்குவலாக பீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நாட் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து 3 லைன் எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால 2 ஒரு பக்கம் இன்னொன்று ஒரு பக்கம் இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அரௌண்ட் 3 knots வந்து பண்ணிக்கலாம். 3 to 4 knots கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நல்ல செக்யூர்டாக இருக்கும், பீட்ஸ் வந்து நகராது. எக்ஸ்ட்ரா த்ரெட் விட்டுட்டிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து நம்ம நாட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன த்ரெட்டெல்லாம் வச்சுட்டு நம்மளால் நாட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி வந்து நாட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் 4 லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 4 லேயர்ஸாக டிவைட் ஆகுது அப்படின்னா 2 ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் வச்சு நாட் பண்ணிக்கலாம். 5னா 3 ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் இப்படி வச்சு நாட் பண்ணிக்கலாம். நாட்டிங்க்கு வந்துட்டு ஒன்று எச்சா ஒன்று கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் சேம் மெத்தட் தான். இது வந்து பீட்ஸை நல்லா செக்யூர்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இதே மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம வந்து செக்யூர்டாக வந்து நாட் பண்ணிக்க போகிறோம். நாட் பண்ணுறப்ப ஒரு சைடு நாட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி நாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் பீட்ஸ் எல்லாம் கழண்டுட்டு வெளியே வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். சுகர் பீட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ள த்ரெட்டில் ஆட் பண்ணுறதும் கஷ்டம்தான். இதே கியர் ஒயராக இருந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் நைலான் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஜுவல்லரிக்கு என்ன சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் சிம்பிள் ப்ரொசீஜர்ஸாக இருந்தாலும் ஒர்க் மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இப்போ நம்ம நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நாட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரே ஒரு ஜம்ப் ரிங்கை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நாட்டிங் வந்து பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 to 4 knots வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் செக்யூர்டாக வேணும், ஜுவல்லரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா 5 to 6 knots கூட வந்து பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கியர் ஒயர் யூஸ் பண்ணால் கம்பல்சரியாக கியர் லாக் யூஸ் பண்ணுவோமோ, இந்த நைலான் த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த லாக்குமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேர்னிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் வந்து ஜுவல்லரி ப்ராப்பராக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எங்கேயுமே வந்து பிரிஞ்சு வராது. நம்ம அது பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் யூஸ் பண்ண பீட்ஸ் எல்லாமே வந்து கழண்டு வந்துடும். இன்கேஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து 1 or 2 times யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து வேக்ஸ் கலந்த மாதிரி இருக்கும் இந்த த்ரெட். அதனால என்ன ஆகும்னா ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுறப்ப அது கழண்டுட்டு வந்துடும், பீட்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். அதனால் கம்பல்சரி நைலான் த்ரெட் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேர்னிங் டெக்னிக் வந்து நான் யூஸ் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போய் த்ரெட்டை வந்து தொடல, ஓரளவுக்கு கேப் விட்டுட்டு தான் இது பண்ணுறேன். அப்போ அது எண்டு வந்து பேர்ன் ஆயிரும். பேர்ன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பல்ஜ் நாட் மாதிரி தானாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல லைட் பிளாக் கலர் ஆயிரும். இப்போ அந்த இடத்துல கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரெஸ் ஆகிக்கும், இல்லை பீட்ஸில் கூட வந்து ஸ்டிக் ஆகிக்கும், இல்லை வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜம்ப்ரிங், அது கூட வந்து ஸ்டிக் ஆகிக்கும். அப்போ வந்து பிரிஞ்சு வெளியே வராது. இப்போ இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி எப்போவுமே வந்து நைலான் த்ரெட்டை வந்து பேர்ன் பண்ணணும். பேர்ன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஜுவல்லரி ஃபினிஷ் ஆகாது. இப்போ இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மெத்தட் ஜுவல்லரிக்கெல்லாம் யூஸ் பண்ண மாதிரி தான் பேக் ரோப் இல்லைனா பேக் ஹூக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இந்த ஜுவல்லரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்வான்ஸ் லெவலாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ஜுவல்லரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ எனக்கு டிஎம் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஜுவல்லரி கிளாஸ் ரிலேட்டடாக.